அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த யூடியூப் சேனல்ல நான் கிரியேட் பண்ண ஆப்ஷன் பையர்ஸ்க்கான சக்சஸ் பை செல் இண்டிகேட்டர் மேட் ஃபார் ஆப்ஷன் பையர்ஸ் அப்படின்ற இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி நான் எல்லா சிம்பிள்லையும் நான் லைவா காமிச்சிட்டு வரேன். இப்ப பாருங்க, இந்த வீடியோல நம்ம 1 by 1 போகலாம். இப்ப நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இந்த மூணுல எது வேணா எடுத்துக்கலாம். சென்செக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்ப புட் சைடு பாக்குறேன். அந்த மணியை பார்க்குறேன். நான் மோஸ்ட்லி அந்த மணியை பார்க்கறது நம்ம நல்லது, ஏன்னா அதில் தானே ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். இப்போ அந்த மணியில் 2 சிக்னல் வந்திருக்கு. இது ஒரு டவுன் ட்ரெண்டு, 2 சிக்னல் வந்திருக்கு. சரி, அப்போ நம்ம எவ்வளோ ரூபா நம்ம லாஸ் ஆனோம்னு பார்க்கணும், எவ்வளோ பாயிண்ட்ஸ் லாஸ் ஆனோம்னு பார்க்கணும். எனக்கு பையும் செல்லும் ஒரே பாயிண்ட்லேயே இருக்கு. இங்கே பை சிக்னல் வந்திருக்கு, அடுத்த கேண்டில் செல் சிக்னல் வந்திருக்கு. 1031. சப்போஸ் இங்கே மிஸ் பண்ணால் இங்கே செல் பண்ணிட்டோம்னா 1030, ஒரு 10 பாயிண்ட்ஸ் லாஸ்ன்னு வச்சுக்கோங்க. நம்ம ட்ரேடிங்ல லேட் பண்ணுவோம், டிலே பண்ணுவோம், 10 பாயிண்ட் லாஸ் ஆகணும். இங்கே அதே மாதிரி இங்கே பையிங் ப்ரைஸ் 890, செல்லிங் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் 860. அப்போ இதுக்கு 30 பாயிண்ட். ஓகேவா? இதை விட்டா கூட ஒரு 40 பாயிண்ட், 50 பாயிண்ட் லாஸ் வச்சுக்கோங்க மேக்ஸிமம். ஓகே, 50 பாயிண்ட் லாஸ் ஆகிட்டோம்ப்பா. அப்போ இது என்ன இண்டிகேட்டரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட மேஜிக் இங்கே பாருங்க. ஏன்னா ட்ரெண்ட் கால் சைடு இருக்கு, அதனால நம்ம அதை மிஸ் பண்ணிடுறோம். சரிங்களா? இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 40-50 பாயிண்ட் அங்கே மிஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்க, என்ட்ரி பாருங்க, 620, 720 இன்னும் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. டார்கெட் இங்கே இருக்கு. அப்போ அங்கே 50 லாஸ் ஆனாலும் இங்கே 100 பாயிண்ட் நம்மளால பிடிக்க முடியுது. 100 பாயிண்ட் இல்லை, 150 பாயிண்ட் இங்கே பாருங்க இன்னும் போய்கிட்டு இருக்கு, மேலே போயிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம மினிமம் லாஸ்ல வரணும், மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்கணும். அதான் நம்மளுடைய எய்ம். இங்கே 100 பாயிண்ட் பிடிச்சோம், அங்கே 100 பாயிண்ட் நம்ம விட்டோம். சரிங்களா? அங்கே 50 பாயிண்ட்ஸ் எடுத்து விட்டுட்டோம். அதே மாதிரி இப்போ வேற இதில் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இந்த சார்ட்ல இண்டிகேட்டர் அப்ளை பண்ணாமல் பாருங்க, இங்கே வாங்கி இங்கே விற்றா நல்லது. ஸோ அந்த இண்டிகேட்டர் சொல்லுதா இல்லையன்றதை நம்ம பார்க்கணும். ஓகேவா? அந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனவனே நம்மளுக்கு இண்டிகேஷன் வந்துருச்சு. இங்கேருந்து இங்கே வரைக்கும் சொல்லலை, இங்கே ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இங்கே இண்டிகேஷன் வருது, இங்கே செல்ஸ் வருது. பாருங்க, கரெக்டா 16 ரூபாய்க்கு வாங்கிட்டோம், 18 ரூபாய்க்கு செல் சொல்லுது, 18 ரூபாய்க்கு செல் சொல்லுது. ஆனால் பார்த்தீங்கன்னா 16 ரூபாய்க்கு நம்ம பை பண்ணது இங்கே வரைக்கும் போயிடுச்சு, 28 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. அதுதான் இங்கே இருக்க மேஜிக். சரிங்களா? இங்கே 27 ரூபாய்க்கு வாங்கினோம், இங்கேக்குள்ளேயே நம்ம சிக்னல் வந்துருச்சு. இந்த கேண்டில் பாருங்க, இந்த கேண்டில் நம்ம சிக்னல் வந்துருச்சு. சரி, அப்போ அலாட் ஆயிடுறோம், இங்கே பை பண்ணுறோம். ஒரு 29 ரூபாய்க்கு வாங்கினா கூட 2 பாயிண்ட் தான் லாஸ். சரிங்களா? அப்போ இங்கே எவ்வளோ வின் பண்ணியிருக்கோம்? இங்கே பாதிக்கு இங்கே 10 பாயிண்ட் வின் பண்ணியிருக்கோம், அங்கே 2 பாயிண்ட் லாஸ் ஆயிருக்கு. அப்போ 8 பாயிண்ட் வின்னு. ஸோ இந்த வின்னிங் ப்ராபபிலிட்டி தான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் எங்கே வாங்கினாலும் ஃபெயில் ஆயிருப்பீங்க, அதே மாதிரி இங்கே நீங்கள் எங்கே வாங்கினாலும் ஃபெயில் ஆயிருவீங்க. சரிங்களா? இதுதான் நம்ம வாங்கக்கூடிய இடத்துல வாங்கணும். அதுக்கு தான் நம்ம இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்க, இது நல்ல ட்ரெண்டு. பாருங்க எப்படி ட்ரெண்டு பாருங்க. இதெல்லாம் பாருங்க நமக்கு எவ்வளோ பாயிண்ட் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கி இங்கே விற்றா நம்மளுக்கு லாபம். நம்ம இண்டிகேட்டர் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இங்கே சொல்லுது. இங்கே பாருங்க, நான் 890 வாங்கி 1090, அதாவது கிட்டத்தட்ட 300 பாயிண்ட். சரியா? 200 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. டார்கெட்டை நோக்கி போயிடுச்சு பாருங்க, டார்கெட் இந்த இருக்கு. ஓகேவா? டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணணும். செல் அண்ட் சிக்னல் வந்தால் நம்ம செல் பண்ணிடணும். இந்த இண்டிகேட்டர் பற்றி டீட்டெயில் தெரியணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தயவுசெய்து மெசேஜ் கால் பண்ண வேணாம், எனக்கு நிறையா கால் வருது. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. நன்றி.